நம்ம கூட அவினாசியிலிருந்து ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. பணிவான வணக்கங்கள். ஜாதகத்துல அவங்களுக்கு உண்டான கிரகம் நீச்சமா இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த 9 கிரகங்கள் வலுவா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு கிரகம் நீச்சமா இருக்கு இல்ல பகையா இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அப்ப சூரியன் துலாம்ல இருந்தா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா அந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சார்? இந்த விஷயங்களை செய்யும் போது அந்த இம்ப்ரூவேஷனை நீங்க உடனே அதுக்கான ஒரு மாற்றத்தை உங்களால நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அவினாசியிலிருந்து ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் அவங்களுக்கு உண்டான கிரகம் நீச்சமாக இருக்கும், அந்த கிரகம் பகையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அதை எளிமையாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சார். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் சார். கண்டிப்பாங்கம்மா. எல்லாத்துக்கும் இந்த 9 கிரகங்கள் வலுவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ரொம்ப ரேர் கேஸில் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் வலுவிழந்து தான் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ ராகு நல்ல நிலைமை இருந்தால் கேது கண்டிப்பாக கொஞ்சம் பாதகமான ஒரு ஸ்தானத்தில் தான் இருப்பார். ஏன்னா அவங்க 2 பேரும் 180 டிகிரியில் இருக்கிறனால கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அப்படியேப்பட்ட சூழலில் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஜாதகத்தை தனிப்பட்ட விஷயம். ஆனால் அப்படியாப்பட்ட நீச்சமான ஒரு பகைமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன சார் சொல்கிறீங்க, கிரகங்கள் எவ்வளோ பெருசு, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, நம்மளால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு எளிதான ஒரு பரிகாரம் அல்லது ஒரு எளிதான ஒரு விஷயத்தை தான் அந்த நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது இல்லை பகையாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல சூரியன். ஸோ சூரியன் ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னா அதை எளிமையாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? இப்போ ஜோதிடம் தெரிந்தவருக்கு, அறிமுகமானவங்களுக்கு தெரியும் சூரியன் எங்கே இருந்தால் நீச்சமாவார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் டைம் பார்க்குறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். சூரியன் துலாம் வீட்டில் நீச்சமாவார். அப்போ இவங்க ஜாதகத்தில் துலாம் வீட்டில் சூரியன் அப்படின்னு இருந்தாலே அவர் நீச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு நீச்சபங்கம் கிடைச்சிருந்தா இது அப்ளை ஆகாது. ஆனால் நீச்சபங்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ சூரியன் துலாமில் இருந்தால் அவரை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் அதிகாலையில் எழுந்து சூரியன் வருவதற்கு முன்பு இப்போ காலண்டரில் போட்டிருப்பாங்க சூரிய உதயம் 6:14 6:17 போட்டிருப்பாங்க. அதற்கு முன்னாடி குளிச்சுட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் வீட்டில் எங்கே வருமோ அந்த இடத்துல சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணும்போது சூரியனுடைய ஆதிபத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அது சூரியனுக்கான வர்க்கதுண்டாய தீமைகின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் சொல்லும்போது கண்டிப்பாக சூரியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செடியாவது, அது ஒரு பூச்செடியாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு காய்கறி கொடுக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் செடியாவது இருக்கலாம். அந்த செடிக்கு நீங்கள் நீரை அதுக்கு நீங்கள் காலையில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்பையும் இந்த சூரியனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அது மட்டுமா இல்லை, உங்கள் வீட்டில் அலுவலகங்களில் 7 குதிரைன்னு சொல்லக்கூடிய 7 ஹார்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த குதிரையுடைய படத்தை கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு பார்த்து அந்த படத்தை நீங்கள் மாட்டி வைக்கும்போது அதோடைய ஆதிபத்தியமும் சூரியனாருடைய வாகனம் தான் அந்த 7 குதிரைகள்னு அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அதுவும் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். இதெல்லாம் தாண்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்கள் அலுவலகத்தில், உங்கள் பள்ளியில், உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய உங்களை விட வயதுக்கு அதிகமானவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையிலையும் சூரியன் ஆக்டிவேட் ஆவாருங்கிறது தான் உண்மை. ஓகே சார், ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே பண்ணும்பொழுது சூரியன் ஆக்டிவேட் ஆகி ஸோ அவங்களுக்கு என்ன தடைகள் இருக்கோ அதெல்லாமே விலகிடும் இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமாக. இந்த விஷயங்களை செய்யும்போது அந்த இம்ப்ரூவேஷனை நீங்கள் உடனே அதுக்கான ஒரு மாற்றத்தை உங்களால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சூரியனை நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறதே இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்குற ஒரு நல்ல சைனாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது சூரிய நமஸ்காரங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அப்படிங்கிறது சூரியன் நீச்சமானவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு ஜாதகருக்கு சந்திரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சார்? சந்திரன் நீசமாகிறது விருச்சக ராசியில். ஸோ நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்கனாலே சந்திரன் நீசம் தான். அப்போ நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். விருச்சக ராசியில் இருக்கிறவங்க தான் சந்திரன் நீசமாகும். அப்போ
இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முழுமையாக பண்ண வேண்டியது, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குரிய பெண்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. எத்தனை வயசு ஆனாலும் தான் வீட்டுக்கு வரக்கூடிய பிறந்தவன் சொல்லுவாங்க இந்த ஊரில். பிறந்தவ அப்படின்னா என்னென்னா, அவர் கூட பிறந்த ஒரு தங்கையாவோ அல்லது அக்காவோ இருப்பாங்க. அவள் வந்துட்டாருன்னா அவரை கையிலே பிடிக்க முடியாது, எல்லாம் ஓடி ஓடி செய்வார். தன் கூட பிறந்த பெண்களுக்கு மரியாதையை செலுத்தும் பொழுது, அவங்களுக்கு தேவையானதை தன் சக்திக்கு மிகுதி இல்லாமல் என்ன முடியுமோ அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக அங்கே சந்திரன் ஆக்டிவேட் ஆகிறாரு. இரண்டாவது விஷயம், தாய். அம்மாவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள் அம்மாவை நம்ம கடுமையான சொல்ல பேசக்கூடியது, அவங்கள பார்க்காம இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து சந்திரனை நீச்சத்தை இன்னும் அதிகமான நீச்சத்தை கொண்டு போகிறதுக்காக இருக்கும். அப்போ தாயை பார்த்துக்கிறது, தாயை அன்றாடம் வந்து தாயோடைய முகத்தில் விழிச்சிட்டு அந்த வேலையை செய்கிறது. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், எங்கள் அம்மா இந்தியாவில் இருக்கிறாங்க, இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் கால் இருக்குது, எத்தனையோ வழிகளில் அம்மாவை நம்ம தொடர்பு கொள்ளலாம். காலைல அம்மாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை நீங்கள் நறுமணமாக வச்சுக்கணும். யாருக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூம்ஸ் பிரச்சனை வச்சுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. எளிதாக நீங்கள் ஒரு சாம்பிராணி புகையை போட்டு வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் நறுமணமாக வைத்திருந்தாலே சந்திரனோட ஆதிபத்தியம் அந்த வீட்டுக்கு ரொம்ப 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 சிறப்பாக வரும். அதே மாதிரி நீண்ட நாளாக பிடிச்சு வச்சுருக்க தண்ணீரை வந்து நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கணும். ரொம்ப நாள் வந்து ஸ்டாக்கான வாட்டரை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலும் இந்த சந்திரன் நீச்சபங்கம் ஆவார், நீச்சம் ஆவார். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சந்திரன் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் சார்? பொதுவாக சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வராது. எல்லாமே வந்து கைக்கு வரத மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கைக்கு வந்து சேர சொல்லுவாங்க இல்லைங்களா, கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி தான் இந்த சொத்துக்கள் விஷயங்கள். அம்மாவுடைய சொத்து வராது. அதே மாதிரி அம்மாவுடைய எப்பயும் முரண்பட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க அம்மாவுடைய கேரக்டருக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்கு ஒத்து வராது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் கேரக்டர் டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ அம்மா பேச்சை கேட்குறதையும் தாண்டி அம்மாவுக்கான விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்வில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஓகேங்க சார். ஸோ அடுத்ததாக வந்து செவ்வாய் கிரகம். ஸோ செவ்வாய் ஒருத்தருக்கு வந்து நீச்சமாக இருக்குது, பகையாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும்? இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு முடியும் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து முன் தலையில் வந்து ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் இந்த செவ்வாயோடைய பாதிப்பினால் ஏற்படும். பெண்களை கவர முடியாத ஒரு சூழலுக்கு வந்து இந்த செவ்வாய் நீச்சம் கொண்டு போகிறதுனாலே அவங்க வந்து கடைசி வரைக்கும் திருமணமாகாமல் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, இது யாரும் சொல்லாத விஷயமா இருக்கும், இந்த செவ்வாய் நீச்சமானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடி ஓடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதை வந்து தகிச்சிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு பாடி ஸ்மெல் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு அறிகுறி. இது நான் சரி தவறுங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகவில்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கண்டிப்பாக பலவீனமாக இருக்காருங்கிறத அர்த்தம். அப்படி பலவீனமாக இருக்கும்போது செவ்வாய் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் பேர் போன ஒரு கடவுள். அப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு வயதான ஒரு தம்பதி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க குழந்தைகள் கிடையாது, விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு மருத்துவ உதவி, அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஒரு வாரம் தேவையான ஒரு மருந்துகளை வாங்கி கொடுக்குறதாகட்டும், அல்லது ஒரு கண் ஆப்ரேஷனுக்கு நான் போகணும், என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு விட முடியுமா ஒரு அம்மா கேட்குறாங்கன்னா விட்டுட்டு அவங்கள ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்கள கூட்டு வந்து வீட்டில் விடுறது, இந்த மாதிரி சிறு சிறு உதவிகள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி உங்களால் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், விபத்தில் அடிபடுறாங்க இல்லைங்களா, ஒரு பைபாஸில் போயிட்டுருக்கிறாங்க, எங்கேயோ வாகனத்தை போயிட்டு இருக்கும்போது விபத்தில் அடிபடுறவங்கள நீங்கள் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்க அவங்கள போய் நீங்கள் காப்பாற்றும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆக்டிவேட் ஆவார். இதில் தர்ம சிந்தனையும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ரொம்ப 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 சிறப்பாக கொடுக்குங்கிறது தான் உண்மைங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்ததாக வந்து புதன். ஸோ ஒருத்தருக்கு வந்து புதன் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் வந்து அவங்க பண்ணலாம் சார்? புதனுக்கு வந்து எளிமையான பரிகாரங்கிறத நான் நிச்சயமாக சொல்லுவேன். 2 விஷயம் தான் புதனை பொறுத்தளவுக்கு. புதன் வந்து ஒரு இரட்டைத்தன்மை உடையவருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நிலை கண்ணாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மிரரை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. டெய்லி அந்த மிரரை பாருங்கள், மிரர் கூட நீங்கள் பேசுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் வந்து புதனுக்கு முதல் பரிகாரமாக இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க. திருநங்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய இன்னொரு பேரே வந்து அலிகிரகம் நாம் சொல்லுவோம், சரிங்களா? அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது புதன் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆவார். மிகப்பெரிய நல்ல விஷயங்களை புதன் கொடுப்பார். புதன் எந்த மாதிரி விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புத்தி சாதுர்த்தியம். இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு புத்தி சாதுர்த்தியம் ரொம்ப மிக மிக அவசியம். பணத்தையும் தாண்டி புத்தி சாதுர்த்தியம் இருந்தால் தான் நம்ம வச்சிருக்க பணத்தையே காப்பாற்ற முடியுங்கிற சூழல் நம்ம இருக்கிறோம். அப்போ
ஒரு ஷார்ட் டேர்மில் முடிவு எடுக்கணும்னா புதன் வலுத்திருக்கணும். அந்த புதனை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஓகே சார். ஸோ புதன் வந்து நீச்சமாக இருக்குன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அறிகுறியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? காமனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஆர்வம் இல்லாமல் போயிடும். அதுவே நீச்ச பங்கம் ஆகிட்டாருன்னா ஜோதிடர்களாகவே மாறிடுவாங்க. ஏன்னா ஜோதிடத்துக்கு புதன் கண்டிப்பாக வேணும். ஸோ புதன் வந்து ஒரு பாயிண்டில் புதன் நீசமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் நீசமாவார். அப்படி நீசமாகிற அந்த புதனுக்கு வந்து குரு வந்துட்டு கன்னியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, பரிவர்த்தனை ஆயிடுவாங்க. அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய யோகமாக மாறி அவங்க அஸ்ட்ராலஜராக மாறிடுறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகிறது, ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ண அளவுக்கு வந்து நாசாவில் போய் வேலை செய்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ புதன் நீச்சமாயிருந்தால் அவங்களுக்கு சிந்திக்கிற திறமை வந்து குறைந்து கொண்டே போகிறது. அவர் ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னு சொன்னால் அதீதமாக திங்க் பண்ணி மற்றவங்க வாழ்வியலில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து புதன் வலிமையாகிறாருங்கிறது தான் உண்மை. ஓகேங்க சார். ஸோ அடுத்ததாக வந்து குரு கிரகம். ஸோ ஒருத்தருக்கு வந்து குரு நீச்சமாக இருக்குது இல்லைன்னா பகையாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் சார்? குருவை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்ருக்காரகன். அப்படிங்கும்போது குரு நீசமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகரில் நீசமாவார். இது வந்து பித்ருக்காரகன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நிறையா பேருக்கு திருமணம் ஆகாமல் திருமணத்தை தள்ளி கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே குரு தான் நான் சொல்லுவேன். நிறையா ரீசன்ட் டைம் நிறையா ஜாதகம் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முதல் பரிகாரம் அப்படிங்கிறது, அதாவது மகரத்தில் குரு இருக்கிறாரு, எந்த வகையிலும் அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யானை படம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ யானைகளை பார்க்கும் பொழுது அதற்கான ஏதாவது உணவு பழமாவோ இது அதுக்குள்ள அது என்ன, அதாவது பணமாக கொடுக்காம பழங்களை நீங்கள் கொடுக்கறது, கரும்பு கொடுக்கறது, உருண்டை வெள்ளம்னு சொல்லக்கூடிய பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளத்தை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குரு ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கு மேல் நம்ம பண்ண முடியும்னா இன்றைக்கி வந்து அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிரசித்தப்பட்ட ஒரு விஷயம் யானை முடியில் மோதிரம் செய்து போட்டுக்கொள்வது. ஒரு ஆணாக இருந்தால் வலது கையிலையும் பெண்ணாக இருந்தால் இடது கையிலையும் யானை முடி மோதிரம் போடுறது ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரமாக காஸ்ட்லியான விஷயமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யானை முடி கிடைக்கிறதில்ல. அதை விட எளிதாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லோ சஃபேர் கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய அந்த ஜெம்ஸ்டோனை போடும்போது அது வந்து ஆணாக இருந்தால் ஆள்காட்டி வலது கை ஆள்காட்டி விரலையும், பெண்ணாக இருந்தால் இடது கை ஆள்காட்டி விரலையும் போடுறது ரொம்ப விசேஷம். இன்னொரு பரிகாரம் இருக்குது, ரொம்ப எளிதான பரிகாரம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை உங்கள் சொந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் வந்து குரு வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆவார். ஸோ குருவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது. குரு நீசமானா என்ன பண்ணுவார்னு நான் சொல்லிட்டேன். அந்த குருவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரத்தையும், அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவாங்க. இன்றைக்கி மனிதனுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுங்களா? சரியான நபரை தவறான நேரத்தில் சந்திக்கிறது தான், அல்லது சரியான நேரத்தில் தவறான நபரை சந்திக்கிற மாதிரி தவறான நேரத்தில் சரியான நபரை சந்திக்கிறதாகவும் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இதை ரெண்டையுமே சரி செய்கிறதுக்கு குரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாருங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குதுங்க. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ அடுத்த வந்து சுக்ரன் ஒருத்தருக்கு வந்து நீச்சமாக இருக்குது இல்லை பகையாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அறிகுறியாக இருக்கும்? ஸோ அதற்குண்டான பரிகாரம் என்ன? சுக்கிரன் வந்து நீசமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியோடைய வீட்டில் புதனோட வீட்டில் சுக்கிரன் நீசமாவாருங்க. இந்த சுக்கிரன் நீசமாயிட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆக்டிவிட்டி எப்படி ஸ்டார்ட் ஆகணும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நேற்று அதாவது போன முதல் நாள் போட்ட ட்ரெஸ்ஸையே வந்து ஹேங்கரில் மாட்டியிருப்பாங்க, மறுநாள் எடுத்து போட்டு போவாங்க. அதே வேலை தானே, என்ன ஆகிடப்போகுது, அழுக்கான ஆகிட்டு போகுதுன்னு. கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. ஒரு முறை போட்ட உடுப்பு துணிகளை வந்து அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் துவைத்து தான் மறுநாள் யூஸ் பண்ணணுங்கிறது தான் சுக்கிரனுடைய முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நெக கண்களை வைத்துக்கொள்வது, ப்ராப்பராக சேவ் பண்ணி ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி, தாடி வச்சுருந்தாலும் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி முகத்தை அலங்காரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்மளை மற்றவங்க பார்க்கணுங்கிற அந்த இன்டென்ஷன் கிடையாது. நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே சுக்கிரனோட ஆதிபத்தியம் நமக்கு வந்துடும். அதை தாண்டி நல்ல நறுமணம் உள்ள பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது. நம்ம மெயினாக நம்ம வாகனத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை உடைக்கவே மாட்டாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க, அப்படியே வருவாங்க. மழையில் நனைஞ்சாதான் அந்த வாகனம் சுத்தமாகும். அந்த மாதிரி இல்லாமல் வாகனத்தை தூய்மையாக வைத்து கொண்டோமானால் கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஆக்டிவேஷன் அங்கே ஏற்பட்டுரும். ஸோ நம்மை சுத்தமாக வச்சுக்கிறதும் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோம்னா உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சனி பகவான். ஸோ ஒருத்தருக்கு வந்து சனி வந்து நீச்சமாக இருக்குது இல்லை பகையாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அறிகுறியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது சார்?
சனி நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா, சனி நீச்சமாகிறது ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, மேசத்தில் சனி இருந்தால் சனி நீச்சம். மேசத்தில் சனி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நீங்கள் கண் தானம் பண்ணுங்கள். ஒரு மனிதன் இருக்கும்போதே கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா கண் தான். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண் தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிறகும் இந்த உலகத்தில் அந்த கண் வந்து இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இது வந்து சனிக்கு மிக மிக பிடிச்ச விஷயம். அதே மாதிரி செவ்வாய்க்கு சொன்னது மாதிரியே இந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் அலுவலகத்தில் வயதானவங்க இருக்கிறாங்க, உங்கள் அலுவலக பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருத்துவ தேவைகள் தேவைப்படுது, அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கண் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு நீச்சமாக இருக்குது சார், எனக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது, எனக்கு ஒபிசிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதிகாலை எழுந்து உங்கள் வேர்வையை நீங்கள் செலவழிக்கும் பொழுது கண்டிப்பாக சனி உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாருங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ சனி நீச்சமானால் சனியை வலுப்படுறதுக்கு நான் மேல் சொன்ன விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவர் ஆக்டிவேட் ஆவாருங்கிறது தான் நிச்சயமான உண்மை. ஸோ அடுத்ததாக வந்து ராகு. ஸோ ராகு பகவான் வந்து பகையாக இருக்காங்க ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அறிகுறியை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறது சார்? ராகுவுக்கு வந்து நீச்சம் கிடையாது, கேதுவுக்கும் நீச்சம் கிடையாது. இப்போ ராகு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக நம்ம செய்ய வேண்டியது வேறு மொழி ஒன்று கற்றுக்கணும். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ படிச்சுட்ருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக. ராகு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேறு மதம் வேறு மொழி சார்ந்தவங்க கூட ஆர்வம் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, என் குழந்தை ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறா, டச் கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்குள்ளே 3வது மொழிங்கிறதையும் தாண்டி வேறு எந்த மொழியை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அதிகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக அங்கே ராகு வந்து ஆக்டிவேட் ஆயிடுவார். இதெல்லாம் விட முக்கியம் நீங்கள் நேரத்தோடு தூங்குறது, அதுதான் ராகுவுக்கு மிக மிக சிறப்பான விஷயம். ஸோ சனியும் ராகுவும் ஒன்றா இருக்கிறாங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால், நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் இதில் உண்மையான விஷயங்க. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ 9 கிரகங்களுமே ஒரு கிரகத்துக்குமே தனித்தனியாகவே வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்போ ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருக்குது இல்லை பகையாக இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க தடைகள் சந்திக்கிறதா இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான் அப்படிங்கும்பொழுது எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயத்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ரொம்ப சிறப்பாக நம்ம நேர்களுக்காக இந்த வாழ்வியல் பரிகாரம் மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையிலையும் அதை சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது கிரகம் ரீதியாவோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும், ஒர்க் சம்மந்தமாகவோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்களுக்கு உண்டான விளக்கத்தை சார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதன்படி என்ன பரிகாரம் பண்ணணுமோ, என்ன மாதிரி எளிமையான விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்மா.